இன்னொரு நிமிஷம் நீ இங்கே இருந்த உன் தலை இருக்காது. நவ் கெட் அவுட். எந்த படத்தோட டைலாக் தெரியுதுங்களா? என்னை எறிந்தால். நம்ம தலை அஜித் நடித்து வெளியேற போகிற என்னை எறிந்தால் படத்தோட ட்ரெய்லரில் இருக்க டைலாக் தான் இது. 2014 எல்லாரும் அவளோட எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த பட வரிசையில் என்னை எறிந்தாலும் ஒரு படம்ன்றதை நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா கௌதம் வாசுதேவன் மேனன் அஜித் இணையிற முதல் கூட்டணி இந்த படம். ஏன் இவ்வளவு எதிர்பார்ப்புனா, கௌதம் வாசுதேவன் மேனன் ஓரளவுக்கு இருக்க ஹீரோவை கூட பக்காவாக ஒரு ஸ்டோரியை ரெடி பண்ணி பயங்கரமான ஒரு ஹிட்டை கொடுப்பாரு. இப்போ அஜித் ஏற்கனவே பயங்கர ஸ்டைலிஷான ஒரு ஹீரோ. இவரை வச்சு கௌதம் வாசுதேவன் மேனன் எந்த அளவுக்கு எடுப்பார் அப்படின்னு சொல்கிற ஒரு எதிர்பார்ப்புகள் எல்லாரும் மத்தியில் நிலவுச்சு. அப்போ ட்ரெய்லர் நம்ம டீசர் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் தான் தெரியுது, அழகவே இன்னொரு மடங்கு அழகாக காமிச்சிருக்காருன்னு சொல்லி தெரியுது. 3 விதமான அஜித்தை காமிச்சிருக்காரு. எப்பயுமே கௌதம் மேனன் எந்த படத்துலையுமே பார்க்காத ஒரு ஹீரோவை தான் அவர் படத்தில் காமிப்பார் ஒரு கேரக்டரா. இந்த படத்தில் அப்படி தான் அஜித்தை இதுக்கு முன்னாடி ஒரு பார்க்காத ஒரு கேரக்டர் மாதிரி ஒரு 2 கெட்டப்பில் காமிச்சிருக்காரு. பார்க்குறதுக்கே நல்லா இருக்குது, ரொம்ப அழகாகவும் வந்திருக்கு. ஆக்சுவலாக அந்த படம் பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணுறதா பிளான் பண்ணியிருந்தாங்க. ஒரு சில போஸ்ட் ப்ரொடக்ஷன் டிலேனால போஸ்ட்பான் பண்ணியிருந்தாங்க. இப்போ அது கன்ஃபர்மேஷன் டேட் 29th கொடுத்துருக்காங்க. கன்ஃபார்மாக 29th ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. எல்லோரும் அவங்களோட கேலண்டரில் 29th ரிசர்வ் பண்ணிடுவாங்கன்னு சொல்லி எதிர்பார்க்குறேன். ஏன்னா இந்த படம் ட்விட்டரில் ஒரு கிட்டத்தட்ட நான் மானிட்டர் பண்ணுற அளவுக்கு வீக்லி 1 or 2 days பார்த்தீங்கன்னா என்ன இருந்தால் இந்தியா லெவலில் ட்ரெண்டில் ஃபஸ்ட் ஆர் 3 பிளேஸ்க்குள்ளே இருக்கும். இதை வச்சே நமக்கு தெரியுது அதிக எதிர்பார்க்கப்படக்கூடிய ஒரு பட வரிசையில் என்ன இருந்தால் இருக்குன்னு சொல்லிட்டு. என்ன இருந்தால் டீசர் ரிலீஸ் பண்ணி இது வரைக்கும் ஒரு 6 million பீப்புள்ஸ் அந்த டீசரை பார்த்துருக்காங்க. ஏகப்பட்ட பேர் லைக்கும் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணி அது ஒரு 4 million பீப்புள்ஸ் பார்த்துருக்காங்க. டோட்டல் 10 million பீப்புள்ஸ் இந்த என்ன இருந்தால மட்டும் சர்ச் பண்ணி பார்த்துருக்காங்கன்னு சொல்லிட்டு யூடியூப்லேருந்து தெரியுது. இதிலிருந்து தெரியுது நமக்கு இந்த படத்தோட எவ்வளவு பேர் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது அஜித் ரசிகர்கள் மட்டும் கிடையாது, இவங்க 2 பேரும் ஜாயின் பண்ணுறதுனால, கௌதம் மேனன் அஜித் 2 பேரும் ஜாயின் பண்ணுறதுனால ஓரளவுக்கு அஜித் ரசிகராக இல்லாத எல்லாருமே இந்த படத்தை ஃபாலோ பண்ணிட்டு தான் வர்றாங்க. எந்த மாதிரி இந்த படத்தோட கதைக்களம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இந்த படத்தில் அருண் விஜய் ஒரு வித்தியாசமான ஒரு கேரக்டர், இது வரைக்கும் பார்க்காத ஒரு அருண் விஜய் காமிச்சிருக்காரு. ஏன்னா இது கௌதம் மேனனோட படம். அருண் விஜய்க்கு இந்த படம் அவரோட கெரியரில் ஒரு பெரிய ஒரு டர்னிங் பாயிண்டாக இருக்கும்னு சொல்லிட்டு எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. அப்புறம் த்ரிஷா எப்பயும் போல் அவர் படத்தில் விண்ணை தாண்டி வருவாயில் அதே அழகு தான் இருக்காங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ரோல் இருக்கும். அனுஷ்கா முதல் முறையை இணைஞ்சிருக்காங்க. அவங்களோட ரோலை பற்றி அந்தளவுக்கு நமக்கு டெப்த்தாக தெரியலை, எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு படம் வந்ததுக்கப்புறம் தான் தெரியும். முக்கியமாக கௌதம் வாசுதேவன் மேனனுக்கு ஒரு பெரிய ஒரு சல்யூட் சொல்லணும். ஏன்னா ஹரிஷ் ஜெயராஜா, பழைய ஹரிஷ் ஜெயராஜா கொண்டு வந்ததுக்கு மிக்க நன்றி. சமீப காலங்களாக ஹரிஷ் ஜெயராஜோட மியூசிக் அந்த அளவுக்கு பெரிய அளவுக்கு எடுபடலை, ஏன்னு சொல்லி தெரியல. ஆனால் இந்த படத்தில் பழைய ஹரிஷ் ஜெயராஜா கௌதம் மேனன் வெளியில் கொண்டு வந்திருக்காரு. ஏன்னா அந்த அளவுக்கு எல்லா சாங்ஸுமே பக்காவாக போட்டிருக்காரு. ட்ரெய்லரில் கூட பிஜிஎம்லாம் இது வரைக்கும் கேட்காத ஒரு பிஜிஎம்ஸ் தான் கொடுத்துருக்காரு. எப்பயும் சமீப காலங்களாக ஹரிஷ் இது மாதிரி கொடுத்ததே கிடையாது. இதுக்காண்டியே நம்ம கௌதம் வாசுதேவன் மேனனுக்கு பெரிய சல்யூட் சார். ஆக மொத்தத்தில் இந்த படம் மிகவும் எதிர்பார்க்கப்படக்கூடிய ஒரு படம்னு சொல்லிக்கிறேன். பார்க்கலாம். 29ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது படம் ரிலீஸ் ஆனோடனே உங்களை இன்னொரு விமர்சனத்தில் சந்திக்கிறேன். என்னுடைய விமர்சனங்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்கவும். மிகவும் பிடித்திருந்தால் உங்கள் நண்பர் மற்றும் சமூக இணையதளங்களில் ஷேர் செய்யவும். நன்றி, வணக்கம்.